இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பயிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பயிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள் கூடுங்கள் அன்பின் நனைய அருளி வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பயிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். ஏழை மாந்தர் ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். எழுச்சி வாழ்வை பிறரில் விதைக்க அவரை விளைக்கின்றார். விழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் மாறுங்கள். அன்பு தேவன் பாருங்கள், ஆலயம் மாறுங்கள். அன்பு தேவன் பாருங்கள். வாருங்கள் கூடுங்கள் அன்பின் நனைய அருளி வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பயிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பு உதவி செய்த நன்கொடையாளர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. Manam Maravittal. ஆண்டவர் இயேசு நமக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பல்வேறு விதமான போராட்டங்கள், சவால்கள், எதிர்ப்புகள், இயற்கை பேரிடர்கள், இயற்கை சூழல்கள், அசம்பாவிதங்கள், இவற்றையெல்லாம் நாம் காணுகின்ற பொழுது அவற்றை நாம் கடந்து அவற்றின் மூலமாக இறைவனுடைய அந்த பராமரிப்பை நாம் உணர்ந்து மனம் மாறி இறைவன் நமக்கு தருகின்ற வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள புனிதமான வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். எனவே இயற்கை சீற்றங்களையும் இயற்கை பேரிடர்களையும் நாம் ஏதோ அசாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அதன் மூலமாக நாம் பாடம் கற்றுக்கொண்டு இறைவனுக்கு ஏற்புடையவராக வாழுகின்ற பொழுது மனம் மாறாவிட்டால் அந்த கேள்விக்கு நாம் பதில் தேடி வரம் கேட்டு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாக இயலாத நாங்கள் உம் திருமகனாக எங்கள் ஆண்டருடைய தாயின் பரிந்துரையால் மீட்படைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை புலரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம், சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. ஊனியல்பின் காரணமாய் வலுவற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார். அதாவது ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடம் உள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார். ஊனியல்புக்கேற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப நடக்கும் நாம் திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவ்வாறு செய்தார். ஏனெனில் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஊனிலை மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே. ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 24 பதிலுரை பாடல் பல்லவி.
கடவுளின் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர்கள் இவர்களே. கடவுளின் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர்கள் இவர்களே. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவே. நில உலகம் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரை கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டியவரும் அவரே. கடவுளின் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர்கள் இவர்களே. கடவுளின் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர்கள் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். கடவுளின் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர்கள் இவர்களே. கடவுளின் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர்கள் இவர்களே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று. ஆனால் தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சில இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவருமே அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார்.
ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்கள், கழுகை பற்றி நமக்கு தெரியும். ஒருவரை ஒரு சிலர் கழுகு எவ்வாறு மலை உச்சியில் தன்னுடைய கூடுகளை அமைக்கிறது, அந்த கழுகு கூட்டினுடைய அமைப்பு பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போமா? When a number of eagle builds her nest, she starts with the thorns, broken branches, sharp rocks, and a number of other items that seems entirely unsuitable for the house. அந்த மலை உச்சியிலே தன்னுடைய கூட்டை கட்டுவதற்காக அந்த கழுகு, என் தாய் கழுகு என்ன செய்யுமாம்? முட்கள், உடைந்த கிளைகள், கூர்மையான பாறைகள் மற்றும் ஒரு வீடு கட்டுவதற்கு தேவையற்ற அன்சூட்டபிள் திங்ஸ் அதை வச்சு அந்த கூட்டை தயார் செய்யுமா. அவ்வாறு அது தயார் செய்த பிறகு அந்த கூட்டுக்கு நடுவில் கம்பளி, மென்மையான இறகுகள், பிறகு மற்ற விலங்குகளுடைய ரோமங்களை வைத்து அதை மிக மெல்லிதாக ஆக்குமாம். But then she lines the nest with a thick padding of wool, feathers and fur from animals. ஏன்னா அது முட்டையிடுவதற்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் என்பதற்காக, மேக்கிங் இட் சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் ஃபார் தி எக்ஸ். அந்த குஞ்சுகள் முட்டை விட்டு வெளியே வந்து வளருகின்ற பொழுது அங்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சாப்பாடு, உணவு, அந்த இடம் அதுகளுக்கு ரொம்ப இதமாக இருக்கிறதுனால இங்கேயே இருந்து விடலாம் என்று அந்த குஞ்சுகள் நினைக்குமாம். By the time the growing birds reach flying age, the comfort of the nest and the luxury of free meals make them quite reluctant to leave. அப்போ அந்த நேரத்தில் இந்த கழுகு என்ன செய்யுமா? கூட்டை கலைச்சிருமா. That's when the mother eagle begins stirring up the nest. கூட்டை கலைச்சிரும். கலைத்து விட்டு அதனுடைய நீண்ட அந்த நகங்களால் உள்ளே இருக்கிற அந்த கார்பெட்டு, அந்த கம்பளி, அந்த இறகுகள், அப்புறம் அந்த கூர்மையான அந்த சாஃப்டானதையெல்லாம் அப்படியே கொஞ்சமாக அப்படியே வெளியே இழுத்துருமா. இப்போ அங்கே இருப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைகள், கூர்மையான பாறைகள், மற்ற உடைந்த கிளைகள் தான் இருக்கும். With her strong talons begins pulling up the thick carpet of fur and feathers, bringing the sharp rocks and branches to the surface. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய அந்த கூடு, அந்த சாஃப்டான அந்த வீடு பிடுங்கப்பட்டது, பிடுங்கியாச்சு, உடைந்து விட்டது. அப்போது அந்த கூடானது அந்த இளம் குஞ்சுகளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது.
இதை அது உணர்ந்துட்டு என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தன்னுடைய தூண்டுதலால் அந்த குஞ்சுகள் வளர ஆரம்பிக்கின்றன. எனவே வளர ஆரம்பித்தது மட்டுமல்லாமல் அந்த இடம், அந்த கூடு இப்போது இருக்கிறது அதுங்களுக்கு வசதியாக இல்லை, கம்ஃபர்டபுளாக இல்லாது அப்படிங்கிறதுனால இன்னும் அது வளருவதற்கு, வெளியில் வருவதற்கு முயற்சி செய்கின்றது. So when as more of the bedding gets plucked up, the nest becomes more uncomfortable for the young eagles. Eventually, this and other urgings prompt the growing eagles to leave their once comfortable abode, the comfortable zone, and move on to more mature behavior. Our life is often such. நம்முடைய வாழ்க்கையும் பல நேரங்களில் அப்படித்தான். பல நேரங்களில் நமக்கு நடக்கின்ற நிகழ்வுகள், பல சோதனைகள் அல்லது சவால்கள் அல்லது இயற்கை காரியங்களை பார்த்து பல நேரங்களில் நாம் யோசிக்கிறோம், ஏன் இது நடக்குது, எதற்காக இந்த சூழல், எதற்காக இந்த வியாதி, எதற்காக இந்த விபத்து. ஒருவேளை நாம் என்ன பண்ணுறோம், கடவுள் மேலே கூட கோவப்படுறோம். And most of the time the scapegoat turns to be out to be God. God is blamed. கடவுள் மேலே நம்ம சொல்லிட்டு, ஏன் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இத்தகைய ஒரு கொடூரங்களும் துயரங்களும் சோதனைகளும் வியாதிகளும் வருத்தங்களும் ஏற்படுகின்றன, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு போராட்டமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி நமக்கு தோன்றுகிறது. இந்த ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு நாம் இணைந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அழைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்குறோம். எங்கே பார்த்தாலும் ஏறக்குறைய புயல், மழை, வெள்ளம், இயற்கையினுடைய வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து விட்டது. தஞ்சை டெல்டா பகுதியில் நிலங்கள் விளைந்த கதிர்கள், அப்படியே மக்கள், அந்த விவசாயிகள் அதை சரியான தருணத்தில் அறுக்கின்ற பொழுது இந்த மழையினுடையதினாலே அங்கேயே அது முளைத்து விடுகின்றது. So the humanity is a daily witness to calamities, catastrophes, adversities and disasters. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் இத்தகைய ஒரு சூழல்கள். இத்தகைய ஒரு சூழல்களிலிருந்து இந்த சூழல்களை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது? Floods, tsunamis, earthquakes, droughts, etc. bomb blasts, mass killings, accidents, எங்கு பார்த்தாலும் குண்டுவெடிப்பு, நிறையா சாதாரண நடந்து கொண்டு இருக்கின்றது. ஏழைகள், எளியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள், பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பூகம்பம் நடக்கிறது, போர் நடக்கிறது, வன்மை நடக்கிறது, கலவரம் நடக்கின்றது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு எதை, இத்தகைய ஒரு கொடூரமான அல்லது வலிகள் நிறைந்த இந்த சூழலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற பொழுது இதிலிருந்து நாம் எப்படி கடந்து வருவது? In our own personal lives too, we experience a lot of painful experience, எதிர்பார்க்காதது. எனவே இத்தகைய நிலையில் நாம் எவ்வாறு இதை கடந்து வர வேண்டும்? அதை சும்மா நாமோ கடவுள் மேலே ஒரு தீர்ப்பை போட்டு நாம் தப்பித்து விட முடியுமா என்பதற்கு 2 நிகழ்வுகள் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். முதல்ல தான் the first tragedy is about the Galileans who suffered at the hands of Pilate. அப்போ அவங்க கேட்குறாங்க, பழி செலுத்தி கொண்டிருந்த பொழுது பழி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். இக்கவிலியருக்கு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரை விட பாவிகள் என நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா, இயேசுவினுடைய அந்த காலகட்டத்திலே எருசலேமில் தண்ணீர் பற்றாக்குறை, யூதர்கள் பலி செலுத்தி கொண்டிருக்கிறார். தண்ணீர் பற்றாக்குறையினால பைலட் என்ன செய்கிறார், பிலாத்து என்ன செய்கிறார் என்றால், எருசலேமிற்கு நல்ல வசதியான சுத்தமான குடிநீர் கொண்டு வர வேண்டும், இதை தரமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும். எனவே இந்த ஒரு தண்ணீர் கொண்டு வருவதற்காக அவர் ஏற்பாடு செய்கிறப்போ அவர் நினைக்கிறாரு, எருசலேம் தேவாலயத்தில் இருக்கின்ற ஆலயங்கள் இருக்கின்ற அந்த கோவில் பணத்தை கொண்டு நாம் இந்த ஒரு ப்ராஜெக்டை மக்களுக்கு செய்யலாம் என்று அவர் ஆசைப்படுகிறார். அதற்காக திட்டம் தீட்டுகிறார். இது ஒரு
நியாயமானது தான். எருசலேமில் நல்ல தண்ணீர் வசதி, மக்கள் குடிப்பதற்கு ஏற்பாடு. ஆனால் யூதர்கள் இந்த கோவில் பணத்தை எடுத்து இவ்வாறு செய்வதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை, போராடுகின்றார்கள், கூட்டமாக செல்கின்றார்கள். அதற்காக அவர்கள் கூட்டமாக இணைந்து ஒரு கலவரத்தில் இறங்குகின்றார்கள். இந்த நேரத்தில் தான் பைலட் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய போர் வீரர்களுக்கு நீங்கள் உங்களுடைய இராணுவ வீரர்கள், படை வீரர்களுக்குடைய ஆடைகள் மேல் வேறு ஆடை அணிந்து மாறுபடத்தில் அந்த மக்கள் மத்தியிலே இருங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற ஈட்டியை விட குண்டு, தடியடி, மற்ற கைகலன்கள் தான் அதிகமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எப்போது ஆர்டர் கிடைக்கிறதோ அப்பொழுது மக்களை அடித்து அந்த போராட்டத்தை, அந்த கலவர கும்பலை அங்கிருந்து அகற்றுங்கள் என்று அவன் கட்டளையிடுகிறான். அவ்வாறு மக்கள் போராடி கொண்டு பழி செலுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இந்த ஆணை வருகிறது, கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அவன் பிலாத்து கட்டளையிட்டதற்கு மாறாக, அவன் சொன்னதற்கு மாறாக இந்த படை வீரர்கள் இன்னும் கொடூரமாக நடந்து கொண்டதால் அங்கு ஆயிரக்கணக்கான பேர் உயிரை இழக்கின்றார்கள். இந்த நிகழ்வைத்தான் பழி செலுத்த கொண்ட பொழுது அவங்கெல்லாம் இறந்தாங்களே, அப்போ அவங்கெல்லாம் பாவீங்களா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. இயேசு சொல்கிறாரு, மனம் மாறாவிட்டால் நீங்களும் அவ்வாறே அழிவீர்கள். இரண்டாவது நிகழ்வு என்னவென்றால், சிலோவாம் கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. ஏனென்றால் இதுவும் ஒரு மிஸ்பார்ச்சூன், எதிர்பாராத ஒன்று. அதே நேரத்தில் இதை செய்தவர்கள் சரியாக செய்யவில்லை. ஒன்று அந்த பிலாத்தின் மீது கொண்டிருக்கும் அந்த கோபம், எனவே ஈடுபாட்டோடு செய்யாமல் செய்யாமல் இருக்கிறதுனால திடீரென அந்த கோபுரம் இழுந்து விடுகின்றது. அந்த கோபுரம் எருசலேமில் குடியிருந்த அந்த மக்கள், அந்த கோபுரம் விழுந்ததுனால் என்ன பண்ணுறாங்க, அங்கிருந்த எல்லாரையும் விட இவர்கள் பாவிகள். ஏனென்றால் யூதர்களை பொறுத்தவரை ஒரு வியாதியோ ஒரு விபத்தோ ஏதோ ஒரு கொடிய நிகழ்வோ நடந்தால் அது கடவுளுடைய தண்டனை. இவர்கள் ஏதோ பாவம் செய்திருக்கின்றார்கள், அதனால்தான் இவர்களுக்கு இந்த ஒரு கொடுமை வந்திருக்கின்றது. தே ஆர் பீயிங் பனிஷ்டு பை காட். இந்த ஒரு எண்ணம் அவர்கள் மத்தியில் இருந்தது. எனவே இந்த எண்ணத்தை தான் ஆண்டவர் இயேசுவினிடத்திலே அவர்கள் சொல்லி, ஒருவேளை இதனால தான் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் அத்தகைய ஒரு நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது நாம் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? திடீர்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கடவுள் மேலே பழியை போட்டுட்டு இதுக்கெல்லாம் காரணம். ஸோ தீஸ் கலாமிட்டிஸ் அண்ட் டிசாஸ்டர்ஸ் ஆர் நாட் டு பி த அனதர் அக்கேஷன் ஃபார் அஸ் டு பாஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இதை தீர்ப்பு சொல்கிறதுக்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே தி பிகம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அஸ் டு மேக் எ செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆன் அவர் லைஃப்ஸ். நம்முடைய வாழ்க்கையை சுய ஆய்வு செய்து கொண்டுவதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒன்று. அதுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா, வழக்கமாக இந்த ஓமிய திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் அது இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குது, நிறைய சஸ்டன்ஸை அது உள்வாங்கிக்கிட்டு இருக்குது. ஒரு அத்திமரம் பலன் கொடுப்பதற்கு 3 ஆண்டுகள் ஆகும். எனவே இது 3 ஆண்டுகள் ஆடியும் எதுவுமே தரலை. 3 ஆண்டுகளாக அத்திமரத்தில் ஒன்றுமே வரலையே, இடத்தையும் அடைச்சிக்கிட்டு இருக்குது, இருக்கிற சத்தையும் இது உறிஞ்சி கொள்ளுது. எனவே எதற்காக இது இருக்க வேண்டும், இதை நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு கேட்குறப்ப தான், ஐயா இந்த ஆண்டும் இதை வெட்டு வையும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் இதை சுற்றும் எரு போடுவேன், அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் வெட்டி விடலாம். இங்கே தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை கடவுள் நமக்கு வாய்ப்பு தருகிறார். நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வை குறித்து நாம் தீர்ப்பு சொல்வதை விட நம்முடைய வாழ்க்கையை நாம் எண்ணிப்பி பார்த்து கடவுள் தருகின்ற அந்த ஒரு வாய்ப்பை சந்திக்கின்ற அந்த போராட்டங்களை பார்த்து, இதோ கடவுளுடைய அந்த வருகை நெருங்கி வந்து விட்டது, கடவுள் வருகின்றார், எனவே அதற்காக நான் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி, behold I am coming soon, திருவெளிப்பாடு 22:7. எனவே ஆண்டவருடைய வருகை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. எனவே நமக்கு எந்த நேரம் என்பது தெரியாது, நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். அப்போது நாம் தயாராக இருக்கின்ற பொழுது அவன் எப்படி தயாராக இருக்கணும்? மனம் மாறுங்கள், உங்களே நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள், உங்களே நீங்கள் ஆய்வு செய்து நாம் சந்திக்கின்ற அந்த நிகழ்வுகளும் போராட்ட நமக்கு தருகின்ற அந்த வாய்ப்பை கடவுள் நமக்கு தருகின்ற ஒரு வாய்ப்பாக, நம்மையே நாம் எண்ணிப்பதற்கு தருகின்ற ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி
வாழ்கின்ற போது நாம் கடவுளால் ஆஸ்வதிக்கப்படுவோம். அதுதான் இன்றைய நற்செய்தி. The Lord invites us today to wake up from our slumber of taking life easy and cool. இது வாழ்க்கை அப்படிதான் சொல்லிட்டு அப்படியே அமைதியாக கம்ஃபர்டபுளாக இருக்காம He disturbs us in our comfortable and costly life. கடவுள் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறார், தொந்தரவு பண்ணுறார். நம்முடைய அந்த கம்ஃபர்டபுளான அந்த வாழ்க்கையில் இருக்கிறது நம்ம கொஞ்சம் யோசிக்க வைக்கின்றார். And challenges us to make a real repentance and lead genuinely a holy life. ஒரு புனிதமான கடவுளுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை, ஒரு மனம் மாறிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கடவுள் நமக்கு சவால் விடுகின்றார். ஸோ டிசாஸ்டர்ஸ், ட்ராஜடிஸ் அண்ட் மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் வில் கீப் ஹேப்பனிங். அதாவது இயற்கை பேரிடர்களும் பலவிதமான துயரமான சம்பவங்களும் நாம் எதிர்பாராத நிகழ்வு நடக்கலாம், நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அது எதை சொல்லுகிறது என்றால், பட் they are also reminders for us to be eternally vigilant and keep God over the sanctity of our lives. இதெல்லாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த புனிதத்தை காப்பாற்றுவதற்காக தரப்படுகின்ற ஒரு ஞாபகத்தினுடைய உக்தி என்பதை நாம் நினைவில் கொண்டு நம்மையே நாம் தயாரிக்கின்ற போது அந்த கழுகு மாதிரி இந்த மொமெண்ட் ஆஃப் த ஸ்டரிங் ஆஃப் அவர் நெட்ஸ் இன் லைஃப், நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த கூடுகள் உடைக்கப்படும் போது, அந்த கம்ஃபர்டபுள் சோன் உடஞ்சி போகிறப்போ எப்படி அந்த கழுகு குஞ்சுகள் அதை விட்டு வெளியே வர முயற்சித்தது போல் நாமும் பயப்படாமல் நம்முடைய வாழ்க்கையில் லெட்ஸ் நாட் பேனிக் அண்ட் பி டிஸ்டர்ப்ட், அதை குறித்து நாம் பயப்படாமல், நாம் கவலைப்படாமல், ராதர் இன் ஃபெய்த் அண்ட் லவ் லெட்ஸ் ட்ரஸ்ட் தட் த லார்ட், நம்முடைய நம்பிக்கையிலும் கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பிலும் தட் த லார்ட் அவர் மதர் ஈகிள், நம்முடைய தாய்க்களுக்கு அந்த கடவுள் மீது நாம் அன்பு கொண்டு வில் கேர் ஃபார் அஸ், அவர் நம்மை காப்பாற்றுவார். எப்படி அந்த தாய் கழுகானது தன்னுடைய குஞ்சுகள் மீது அக்கறை கொண்டு அதனுடைய வளர்ச்சிக்காக அது தன்னை காப்பாற்றிக் கொள்கிறதோ, அந்த குழந்தைகளை காப்பாற்றுகின்றதோ, அதை போல கடவுள் நம்மை காப்பாற்றுவார். அவர் என்ன நினைக்கிறார்னா, He wants us to seek Him because to be His forever. நாம் எல்லாரும் எப்போதும் அவருடைய பிள்ளைகள் என்று அவர் நமக்காக சிறகு விரித்து காத்து கொண்டிருக்கிறார். மனம் மாறி அவரை அரவணைத்து கொள்ள வரம் கேட்டு இணைந்து ஜெபிப்போம். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். அப்பத்தின் வடிவில் அன்பினை சேர்த்து, திராட்சை ரசத்தில் தியாகத்தை கலந்து, என்னையை தருகின்றேன் இறைவா, காணிக்கை ஏற்றிடுவார். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். சகோதர சகோதரியின் உங்களுடைய பலி எல்லாம் வளத்தின் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மக்களுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூயாவியாரின் ஒலியால் ஒளிர்விக்கப்பட்ட எங்கள் இதயங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்த காட்டால் உம்முடையவற்றை என்றும் அவளாய் தேடவும் பாதுகாக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினல் ஈட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாற்றி நிலைத்து நின்று நிலையான ஒலியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சராபின்களும் ஒன்று கூடிய கலித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை போல இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தி அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணண்டு முக்கூலியும் பிரிய தாந்திரங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திரைநாய் அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தள்ளும் எதிர்நோக்கோடு தூய்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினோல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதன் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நீங்காத மறையே நீ இணையாடவாராய், கலையாத கனவாக எழில் உரையவாராய். நீங்காத மறையே நீ இணையாடவாராய், கலையாத கனவாக எழில் உரையவாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுமே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுவே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுவே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுவே. வா தேவா நீ என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. வா தேவா நீ என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. உந்தன் வேதம் தேசம் பேசும், மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. உந்தன் வேதம் தேசம் பேசும், மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. ஒரு நாடும் ஒரு போதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. வா தேவா நீ என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. வா தேவா நீ என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ இணையாடவாராய், கலையாத கனவாக எழில் உரையவாராய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பினுடையவும் நம்பிக்கையினுடையவும் அருளடையாடங்களால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவை பத்துதலுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து இறையன்பில் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் குடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இவரிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். என்னை அனுப்பியவரின் திருளை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதும் என் உணவு என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவை வழிநடத்தும் எங்கள் திரு தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் மேத சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தந்தன் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்துருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence let's pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய எங்கள் புகலிடம் என்று மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கியனையின் பரிந்து பேசலால் எங்களை தொடர்ந்து ஆசிர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கியனையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையத்திலும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாதவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தரணும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Health, Velankani. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அன்பு மலரே, அருளின் நிறைவே மாமரியே, இருளில் ஒளியே, இதயம் வாழும் இறைமகளே. அதிசயமே, ஆதாரமே, அம்மா எங்கள் ஆறுதலே. அருகில் வருவாய், அரவணைக்கிடுவாய் அன்பானே. அருகில் வருவாய், அரவணைக்கிடுவாய் அன்பாலே, அன்பாலே. அன்பு மலரே, அருளின் நிறைவே மாமரியே, இருளில் ஒளியே, இதயம் வாழும் இறைமகளே. அழுகடல் அருகினில் கருணையின் உருவினில் அமர்ந்தே எம்மை ஆட்சி செய்பவளே. புலந்திடும் பொழுதென பூமியில் வருமென புதுமைகள் புரிந்திடும் பூமகளே. அம்மா என்று உன்னை நான் அழைக்கையிலே